Good morning students. இன்னைக்கு அறிவோம் ஆங்கிலம் நம்ம பார்க்க போற டாபிக் வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் which we also call as narration. ஸோ நேத்து வந்து நம்மளோட இதோட பார்ட் 1 பார்த்தோம். ஸோ இதோட பார்ட் 2 பார்க்க போறோம். ஸோ நேத்து பொறுத்த வரைக்கும் டென்சஸை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணோம் when we are converting a sentence from direct to indirect speech. டென்சஸ் எப்படி மாற்றணும் அப்படிங்கிற ரூல்ஸை பார்த்தோம். இன்னைக்கு வந்து ஃபார் டிக்ளரேட்டிவ் சென்டென்சஸ் மட்டும் பார்த்தோம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ், எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்சஸ்க்குலாம் நம்ம எப்படி வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சை மாற்ற போறோம், அதுக்கு எந்த மாதிரி சேஞ்சஸ் நம்ம வந்து கொண்டு வரணும் இந்த சென்டென்ஸ் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ before we get in, we will just look at the syllabus. So we are concentrating on CGL syllabus, but if you had watched the introductory session, நம்ம வந்து இந்த syllabus வந்து மற்ற syllabus மற்ற எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம் சிலபஸோட கம்பேர் பண்ணி, மோஸ்ட் ஆஃப் தி எக்ஸாம்ஸோட கம்பேர் பண்ணி we found that நம்ம இந்த syllabus படிச்சோம்னா we are almost covering 90 to 95% of ஆல் தி சிலபஸ், எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம் சிலபஸையும் நம்ம கவர் பண்றோம். ஸோ நீங்க வேற ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அண்ட் அதுல இங்கிலீஷ் ஒரு பார்ட்டா இருக்கு அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் வாட்ச் திஸ். ஸோ டிஸ்கிரிப்டிவ் நம்ம பண்ணல, we are just looking at questions, I mean MCQs மாதிரி கான்செப்ட் தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். டிஸ்கிரிப்டிவ்கான செஷன் இது கிடையாது. ஸோ இஃப் யூ ஆர் doing any, I mean writing any competitive exam, அதுல டிஸ்கிரிப்டிவ் பார்ட் இல்லாம நீங்க MCQs அட்டெண்ட் பண்றீங்க based on grammar and vocabulary னா you can watch this series. So இது பொறுத்த வரைக்கும் we are covering almost 90 to 95% of other syllabus and CGL syllabus ஃபுல்லா கவர் பண்றோம். ஸோ CGL syllabus பொறுத்த வரைக்கும் இதை வந்து நம்ம ரெண்டா பிரிச்சிருக்கோம், கிராமர் அண்ட் vocabularyன்னு. இப்போ நம்ம கிராமர் பார்ட்டை இன்னைக்கோட ஆல்மோஸ்ட் முடிக்க போறோம். then we are starting with vocabulary. So இது வரைக்கும் நம்ம error spotting பார்த்திருக்கோம். ஸோ error spotting, tenses, subject verb agreement, sentence correction எல்லாம் பார்த்து அதுலேருந்து we looked at fill in the blanks or close test. இதுலேருந்து அதாவது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் படிச்சோம் இல்லையா, அதுலேருந்து சென்டென்சஸ், சப்ஜெக்ட் verb agreementல இருந்தும் நமக்கு fill in the blanks and close testல வந்து கொஸ்டின்ஸ் வரலாம் அண்ட் vocabulary பேஸ் பண்ணியும் சில கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ அது இல்லாம நம்ம வந்து ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸஸ் பார்த்தோம். டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் we will look at para jumbling. ஸோ para jumbling நம்ம இதை கிராமர்லையும் வச்சுக்கலாம், vocabularyலையும் வச்சுக்கலாம். ஸோ we should basically have the knowledge of grammar. ஒரு சென்டென்ஸ்லாம் எப்படி இருக்கணும், ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் நமக்கு அந்த para jumbling பண்ண முடியும். and it is more to do with meaning making. ஸோ மீனிங் மேக்கிங் கிராமரும் தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு vocabularyயும் தெரிஞ்சிருந்தா தான் மீனிங் மேக்கிங் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு காமனான டாபிக் தான். ஸோ இதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். லேட்டர் we are going to discuss all these vocabulary part. ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 டயர்ல ரிட்டன் எக்ஸாம் எழுதுவீங்க. அந்த 2 டயர்ல ஃபர்ஸ்ட் டயர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ 100 கொஸ்டின்ல 25 கொஸ்டின்ஸ் யூ கோயிங் டு ரைட் ஃப்ரம் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ்ல இப்போ நீங்க வந்து இந்த கொஸ்டினுக்கு மொத்தமாவே இந்த எக்ஸாமுக்கு கரெக்டா ஒரு ஆன்சர் எழுதிங்கன்னா 2 மார்க், தப்பா எழுதிங்கன்னா -0.5 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ -0.5 மீன்ஸ் ஆஃப் மார்க்ஸ் உங்களுக்கு கட் ஆகும். ஸோ நீங்க 2 கொஸ்டின் எழுதிருக்கீங்க, 1 தப்பு 1 கரெக்ட்னா உங்களுக்கு டோட்டலா 1.5 மார்க்ஸ் தான் இருக்குமே தவிர 2 மார்க்ஸ் இருக்காது. அதே மாதிரி டயர் 2ல உங்களுக்கு 45 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ 45 கொஸ்டின்ல கரெக்டா எழுதினீங்கன்னா ஒரு கொஸ்டின் 3 மார்க், தப்பா எழுதிங்கன்னா -1 மார்க். ஸோ நீங்க 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருக்கீங்க, 1 கரெக்ட் 1 தப்புனா உங்களுக்கு டோட்டலா 2 மார்க் தான் இருக்கும். ஸோ இந்த பார்ட் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஹையஸ்ட் வெயிட்டேஜ், 35% ஆஃப் வெயிட்டேஜ் வந்து இந்த பார்ட்டுக்கு கொடுக்குறாங்க for this question paper. மிச்சம் இருக்கிற 65 பார்ட்ல தான் வந்து மற்ற பார்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ கான்சென்ட்ரேட் மோர் ஆன் இங்கிலீஷ் for this as far as CGL is concerned. ஓகேங்களா? அதே மாதிரி நெகட்டிவ் மார்க்கிங் வராம பாத்துக்கோங்க. ஸோ நம்ம கிளாஸ் ஸ்கெடியூல பார்ப்போம். ஸோ நம்ம கிளாஸ் ஸ்கெடியூலை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரோடக்டரி செஷன் முடிச்சோம். ஸோ இன் இன்ட்ரோடக்டரி செஷன் வி ஹேவ் ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் எப்படி வந்து இந்த சிலபஸ் மற்ற சிலபஸ் மாதிரி எப்படி இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணோம், ஏன்னா டாபிக் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்மள கேட்பாங்க அப்படின்னு சொல்லி சில கொஸ்டின்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், we have started off with parts of speech. So parts of speech are nouns, pronouns, adjectives, adverbs, preposition, conjunction, interjection, verbs and articles நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அது இல்லாம சப்ஜெக்ட் verb agreement பார்த்திருக்கோம், ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸஸ் படிச்சிருக்கோம். தென் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஸோ ஃபுல்லா படிச்சிட்டோம், டென்சஸ் படிச்சிருக்கோம், இஃப் கிளாஸஸ் படிச்சிருக்கோம், கொஸ்டின்ஸ் டேக்ஸ் படிச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் நரேஷன். ஸோ இதை முடிச்சுட்டு we will go to the vocabulary part. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கோட செஷன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேத்தோட செஷன்ல டீ டைம் ட்ரீட்ல கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் தென் we are going to look at டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் எப்படி எல்லாம் வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணணும், இம்பரேட்டிவ் சென்டென்ஸை கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற அதுல இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கப்புறம் சில எக்ஸாம்பிள்ஸையும் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ நேத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வெறும் டிக்ளரேட்டிவ் சென்டென்சஸ்ல எப்படி டென்சஸை மாத்தணும். ஸோ டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் ஒன்று இருந்ததுன்னா கோர்ட்ல டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கிற கோட்டை ரிமூவ் பண்ணிட்டு
யாரு சொன்னாங்களோ ரிப்போர்ட்டிங் வேர்பை எழுதிட்டு that ஆட் பண்ணி அதுக்கப்புறம் the reported speech மாத்துறோம். ஸோ based on the rules that we have seen in tenses. ஓகேங்களா? ஸோ டென்சஸ்ல என்ன ரூல்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிள் டென்ஸ்ல இருக்கிறதெல்லாம் பாஸ்டுக்கு மாத்துறோம். ஸோ சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட்ல, ப்ரெசென்ட் கண்டினியூஸா பாஸ்ட் கண்டினியூஸா, ப்ரெசென்ட் பர்ஃபெக்டா பாஸ்ட் பர்ஃபெக்டா மாத்துறோம். தென் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸா மாத்துறோம். ஆஸ் ஃபார் அஸ் பாஸ்ட் டென்ஸ் இஸ் கன்சர்ன், சிம்பிள் பாஸ்ட்டை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டா மாத்துறோம். பாஸ்ட் கண்டினியூஸை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸா மாத்துறோம். பாஸ்ட் பர்ஃபெக்டா பாஸ்ட் பர்ஃபெக்டாவே அப்படியே எழுதுறோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸா அப்படியே எழுதுறோம். ஃபியூச்சர் டென்ஸை பொறுத்த வரைக்கும் வில்லுன்னு இருக்கிற இடத்துலலாம் உட்டா மாத்துறோம். சப்போஸ் நம்ம வேற மோடல் ஆக்சிலரிஸ் கேன், மே அந்த மாதிரிலாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா அதோட பாஸ்ட் டென்ஸ் எழுதுறோம். கேனுக்கு குட், மேக்கு வந்து மைட், ஷாலுக்கு ஷுட் அப்படிங்கிற மாதிரி மாத்துறோம். இல்ல அது பாஸ்ட் டென்ஸ்லயே இருக்கு, ஷுட் குட்னு இருக்குன்னா அது அப்படியே நம்ம ரீடைன் பண்ணி எழுதுறோம் இன் இன்டைரக்ட் ஸ்பீச்சஸ். ஸோ இதுதான் நம்ம நேத்து பார்த்த ரூல்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பேஸ்ட் ஆன் கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம we will discuss the question, அதோட ஆன்சர்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். நேத்து கொடுத்த கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸை. ஸோ ரீரைட் த ஃபாலோயிங் as indirect or reported sentences. ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜான் செட் ஐ எம் வெரி பிஸி நவ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்ல இருக்கு. ஐ எம் வெரி பிஸி நவ் அப்படின்னு சொல்றாரு ஜான். ஸோ நம்ம எப்படி மாத்துவோம், ஜான் செட் அப்படியே போட்டுட்டு தட் ஆட் பண்ணுவோம். ஐ ஆம் பிஸியை வந்து சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்ல இருந்தா சிம்பிள் பாஸ்ட்டுக்கு மாத்துவோம். ஸோ ஐ வாஸ் வெரி பிஸி, நவ்னு இருக்கிறத தென் மாத்தணும். ஸோ ஜான் செட் தட் ஹி வாஸ் வெரி பிஸி தென் அப்படிங்கிறதா இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, he said the horse has been fed. ஸோ இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் இது பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது நம்ம அப்படியே வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்க்கு மாத்த போறோம். ஸோ he said that எதுல இருக்கு, பாசிவ் வாய்ஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா has fed அப்படிங்கிறது தான். ஸோ பீனை விட்டுருங்களேன், பீனை விட்டுட்டு நீங்க பாத்தீங்கன்னா they have fed the horse அப்படின்னு ஆக்சுவலா வந்திருக்கணும். அதுதான் நம்ம பாசிவ் வாய்ஸ்ல the horse has been fed by themல by them கட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ the horse has been fed இருக்கு. ஸோ இது வந்து பேசிக்கா வந்து present perfect tense. ஸோ present perfect tenseல தான் நம்ம என்ன பண்ணுவோம், past perfectல எழுதுவோம். ஸோ he said that the horse had been fed. ஸோ has வந்து had மாத்திட்டோம், அந்த bean அப்படியே ரீடைன் பண்றோம் பிகாஸ் இதுலயுமே அது passive voiceல தான் இருக்கு. fed அப்படியே எழுதுறோம் பிகாஸ் இட் இஸ் V3 form of the verb feed. ஸோ இதுதான் வந்து செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, he said I am writing letters. இது வந்து present continuous tense. ஸோ he said that I was writing letters. ஸோ I am வந்து I was மாறும். ஸோ he said that he was writing letters. ஸோ I அப்படிங்கிறது என்னவா மாறும், he மாறும். ஸோ John said that he was very busy then. He said that the horse had been fed. He said that he was writing letters. ஸோ அடுத்தது பார்ப்போம், it is too late to go out. ஸோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வெளியில போக முடியாது. ஸோ சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்ல இருக்கு. இதை நம்ம எப்படி மாத்துவோம், சிம்பிள் பாஸ்ட்டுக்கு மாத்துவோம். இட் இஸ் அப்படியே இட் வாஸா மாத்துறோம். ஸோ ஆலிஸ் செட் தட் இட் வாஸ் டூ லேட் டு கோ அவுட். டூ இன்ஃபினிட்டிவ் அப்படியே தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதுல எந்த சேஞ்சும் பண்ண மாட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, he said to me I don't believe you. ஸோ இதுவுமே வந்து சிம்பிள் ப்ரெசென்ட்ல இருக்கு. ஸோ he told me or he said that அப்படின்னு எழுதலாம். ஸோ he told me that he don't believe இல்ல didn't believe you கிடையாது me. ஏன்னா நான் தான் இங்க பேசிட்டு இருக்கேன், யார்கிட்ட பேசுறாங்க, மீங்கிறது வந்து இங்க you. ஸோ believe me அப்படின்னு வரும். ஸோ he told me that he didn't believe me or he said that he didn't believe me அப்படின்னு இந்த சென்டென்ஸை சேஞ்ச் பண்ணோம். ஸோ these are the answers for the questions that I've given yesterday. So coming back to direct and indirect speech. So you know what is a direct speech. So ஒரு விஷயத்த நம்ம அப்படியே ரிப்போர்ட் பண்ணோம், அவங்க சொன்ன வேர்ட்ஸ் அப்படியே ரிப்போர்ட் பண்ணோம், யாரோ ஒருத்தங்க சொன்னது அப்படின்னு சொன்னா அதை நம்ம டைரக்ட் ஸ்பீச்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாக்டா அந்த வேர்ட்ஸே ரிப்போர்ட் பண்ணுவோம். தென் இஃப் வி ஆர் ரைட்டிங் இட் வி வில் யூஸ் கோட்ஸ், டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா என்ன, ஸோ ஒருத்தவங்க சொன்ன வார்த்தைய நம்மளோட எக்ஸாக்டா அப்படியே சொல்லாம நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அதை சொல்றது. ஓகேங்களா? ஸோ அப்ப நம்ம கோட்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இன்டைரக்ட் ஸ்பீச் ஃபார் கொஸ்டின். ஸோ இப்போ நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்கு, அப்ப நம்ம எப்படி இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாத்துவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பேசிக்கான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நோட் தட் ரிப்போர்ட்டிங் கொஸ்டின் ரெக்வயர்ஸ். ஸோ இப்போ ரிப்போர்ட்டிங் கொஸ்டின்ல நமக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, a change in sentence structure. ஸோ கொஸ்டினோட ஸ்ட்ரக்சரை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ண மாட்டோம், நார்மலான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சரை தான் நம்ம இங்க ஃபாலோ பண்ணுவோம் இன் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் ஆர் இன்டைரக்ட் ஸ்பீச். ஓகேங்களா? தென் verb tense. ஸோ சேஞ்ச் இன் த verb tense, அதாவது சேஞ்ச் டென்ஸ்ல வந்து
பேக் ஷிஃப்ட் ஆகும், verb வந்து பேக் ஷிஃப்ட் ஆகும் as per the rule of declarative sentences. Next, the removal of question mark. So you know question mark வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க, we have a question here. How are you? Asked, she asked அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க என்ன பண்றோம், she asked அப்படியே ரீடைன் பண்றோம், that இன்க்ளூட் பண்ணல. how அப்படியே எழுதுறோம், are you கிடையாது, பிகாஸ் கொஸ்டின்ல தான் வந்து ஆக்சிலரி verb வந்து சப்ஜெக்ட்க்கு முன்னாடி வரும். ஆனா சென்டென்ஸ்ல how I was தான். ஸோ how அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் தான் ஆக்சிலரி verb. ஸோ how are you அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு, நம்ம சிம்பிள் பாஸ்ட்ல மாத்துறோம். how I was அப்படின்னு, ஸோ how was I அப்படின்னு இதை மாத்திருந்தோம் அப்படின்னா இங்க என்னவா மாறுது, she asked how I was. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ரூல்ஸ் ஃபார் சேஞ்சிங் direct questions to indirect questions. So next பாத்தீங்கன்னா we have two types of interrogative sentences as you know. First one is yes or no question. So yes or no question na enna பண்ணுவோம், we can answer the question with just a yes or no. Okay, and then we can add அதை justify பண்றதுக்கு ஏதாவது add பண்ணலாம். But the basic answer is either yes or no. அது வந்து yes or no question சொல்லுவோம். அது இல்லாம we have WH question which starts with WH word. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது auxiliary verbல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ WH word, auxiliary verb, அதுக்கப்புறமா வந்து subject, அதுக்கப்புறம் main verb அப்படின்னு WH question போகும். ஸோ இதுதான் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின். ஸோ WH வேர்ட்ஸ் என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா who, what, where, when, how இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கான ஜென்ரல் ரூல்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட், ரிப்போர்ட்டட் கொஸ்டின்ஸை வந்து that யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ that should not be used in reporting questions because we have either a question word, இல்ல question word இல்லாம yes or no question வந்துச்சுன்னா நம்ம if இல்லனா whether யூஸ் பண்ணுவோம் in order to denote that it is a question. ஓகேங்களா? ஸோ that யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ கொஸ்டின் மார்க்கை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுவோம், ஃபுல் ஸ்டாப் யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் ரூல் இஸ் அப்ளை பேக் ஷிஃப்ட் ஆஃப் டென்சஸ். ஸோ டென்சஸை பேக் ஷிஃப்ட் பண்ணுவோம். இந்த ரூல்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸோட ரூல்ஸை அப்படியே இங்கே ஃபாலோ பண்ணுவோம். வேர் நெசசரி சிமிலர் டு ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் இன்டைரக்ட் ஸ்பீச். ஸோ டிக்ளரேட்டிவ் சென்டென்சஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு பார்த்த அதே ரூல்ஸை வந்து டென்சஸை பேக் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு வி வில் யூஸ். ஸோ ஹியர் வி ஹேவ் another example. So what are you doing? He asked. So நம்ம இங்க என்ன பண்றோம், he asked அப்படியே ரீடைன் பண்றோம். Again what அப்படியே ரீடைன் பண்றோம். What are you doing is in simple present continuous tense. அதை வந்து past continuous tenseல மாத்த போறோம். and at the same time இங்க வந்து வாட்க்கு அப்புறம் auxiliary verb இருக்கு, ஆனா நம்ம இங்க ஸ்டேட்மெண்டா மாத்திட்டோம். இன்டைரக்ட் ஸ்பீச்ல இட் இஸ் நோ மோர் a question, it is a statement அப்படிங்கறதுனால வாட்க்கு பக்கத்துல we will only use the subject. So he asked what I was doing. ஓகேங்களா? இது கொஸ்டினா இருந்ததுன்னா what was I doing னு வந்திருக்கும். பட் இது ஸ்டேட்மெண்டா இருக்கிறதுனால what I was doing அப்படின்னு வருது. ஓகேங்களா? So this is the general rule for changing the questions. So first we will look at how we can change yes or no questions into indirect speech. So இப்போ நம்ம yes or no question வந்து நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அதை நம்ம எப்படி மாத்துவோம், இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சை வந்து எதுல கொண்டு வருவோம்னு பாத்தீங்கன்னா if இல்ல whether போட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். thatக்கு பதிலா we will use if or whether. So question mark idla kadiyadu as we have seen earlier. So we have an example over here. Do you like songs? He asked. So நம்ம எப்படி மாத்துவோம், he asked. We don't have a question word here, so adnala we are going to use if or whether. So he asked if. Do you like songs என்ன டென்ஸ்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா simple present tenseல இருக்கு. do அப்படிங்கிற auxiliary verb யூஸ் பண்ணிருக்காங்க. So he asked if I. So simple present tenseல இருந்தா நம்ம என்ன பண்ணோம், simple present tense to simple past ஆ மாத்தணும். So we will change it to do you like songs என்னவா மாறும், did you like songs ஆ மாறி இருக்கும். So did you like songs நம்ம இப்படி நார்மல் சென்டென்ஸா மாத்தணும்னா liked அப்படின்னு மாறும். So he asked if I liked songs. So இங்க நமக்கு auxiliary verb இல்லாதனால main verb மட்டும் தான் இருக்கு. So ifக்கு பக்கத்துல I use if I liked songs அப்படின்னா அதை அப்படியே நான் ரீடைன் பண்றேன். நெக்ஸ்ட் can you drive? She asked. So can you drive? She asked. Again she asked அப்படியே யூஸ் பண்றேன். whether ifக்கு பதிலா I use whether or we can even use if. So she asked whether I could drive. So again can வந்து it becomes could, அதோட பேக் ஷிஃப்ட் பண்றதுனால could மாறுது. I could drive. So auxiliary verb வந்து நம்ம if or whether யூஸ் பண்ணும்போது சப்ஜெக்ட்டுக்கு அடுத்துதான் நம்ம auxiliary verb யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? So because it is a statement. So she asked whether I could drive.
அப்படிங்கறதா இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இதுல பாத்தீங்கன்னா do and can are the auxiliary verbs. அதுதான் நம்மள என்ன பண்ணுது, இது எஸ் ஆர் நோ கொஸ்டின் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ண வைக்குது. ஸோ எஸ் ஆர் நோ கொஸ்டின் will always start with an auxiliary verb, whereas a question, sorry, an interrogative sentence with a WH question word, no, it's start WH question அப்படினாலே WH questionல தான் ஸ்டார்ட் ஆகும், அந்த வேர்ட்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவு we change sentences into, I mean, yes or no questions into indirect speech. Next one, we are going to look at interrogative sentences, which we also called as WH questions இருக்கிற sentences, question words இருக்கிற sentences. அங்க வந்து we don't use if or whether because நமக்கு already நமக்கு WH word ஒன்னு இருக்கு. So that denotes it is a question. WH word இல்லனா தான் நம்ம if or whether யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? So we also call it as complex questions because it is not that very easy, because நம்ம வந்து எஸ் ஆர் நோ கொஸ்டினுக்கு ஐதர் எஸ் ஆர் நோன்னு ஆன்சர் பண்ணுவோம். ஆனா இந்த கொஸ்டினுக்கு என்ன வேணா ஆன்சரா இருக்கலாம் அப்படிங்கறதுனால we call them as complex questions. ஸோ நம்ம இங்க என்ன பண்ணுவோம், WH word என்ன இருக்கோ அதை அப்படியே ரீடைன் பண்ண போறோம், and then we are going to omit the question mark and we are not going to add the conjunction that because we are already going to add the question word WH word add பண்ண போறோம். அதே மாதிரி tenses வந்து back shift பண்ண போறோம். There will be a change in the tense. So remember these rules. Now we are going to look at the sentence. So how are you feeling today? She asked. Again, she asked and அப்படியே retain பண்றேன். How அப்படியே retain பண்றேன். How are you feeling today? Present continuous tense வந்து நான் past continuous tense ஆ மாத்துறேன். So how I was feeling. Again, ஞாபகம் வச்சுக்கோங்க, auxiliary verb subjectக்கு அப்புறமா தான் வரும் because it is a statement. So she asked how I was feeling today கிடையாது, today நம்ம என்னவா மாத்துவோம். So we have looked at the rules of time and places, எப்படி வந்துச்சுன்னா சேஞ்ச் பண்ணுங்கிற rules and list of words நம்ம பார்த்தோம். So today will become that day because at the time of reporting அது டுடேவா இருக்காது. ஸோ வேற ஏதாவது நாளா இருக்கும். அவங்க அன்னைக்கு பேசும்பொழுது அந்த நாள் அவங்க எப்படி இருந்தாங்கன்னு தான் கேட்கறாங்க. ஸோ இட் should be not today but that day. Then where did you go for your vacation? He inquired. So இங்க inquired அப்படின்னு இருக்கிறதுனால it also means questioning. So inquired அப்படி நம்ம எழுதுறோம். He inquired where did you go for your vacation. So did வந்திருக்கிறதுனால this is simple past. Simple pastல இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், past perfectக்கு மாத்துவோம் when we are converting it to indirect speech. So where I had gone. So go அப்படிங்கறதா இங்க main verb, இது வந்து auxiliary verb. So நம்ம did go நம்ம என்னவா மாத்துவோம், had gone ஆ மாத்திருப்போம். So simple past to past perfect. So he inquired where I had gone for my vacation. ஓகேங்களா? சில prepositions வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணணும், என்ன preposition அந்த verb-ஓட வந்திருக்கோ அதே preposition யூஸ் பண்ணுவோம். So we are retaining this preposition as well. Okay, so this is the second example. Third example, why did you choose this career path? They asked. So again this is in simple past. Did choose அப்படின்னு இருக்கு, did and verb-ஓட first formல இருக்கறனால we will change it to had chosen. ஓகேங்களா? So they asked, why அப்படியே ரீடைட் பண்றோம், you அப்படின்னு சொல்றாங்க. So it is probably addressed at the person who's reporting this speech. So I had chosen this career நம்ம that career அப்படின்னு சொல்றோம். So this we will change it to that career path. So that's it for interrogative questions, I mean interrogative sentences with WH word. So second rule பாத்தீங்கன்னா, so first we have seen the rule for changing direct to indirect speech. Questions இருந்துச்சுன்னா அது எப்படி direct to indirect speech மாத்தணும்னு பார்த்தோம். So second rule is question tags இருந்ததுன்னா how are we going to convert them. So we will consider this question tags as a question itself. So ஏன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றோம், அதுல இருந்து ஒரு கொஸ்டினை லாஸ்டா ஒரு கொஸ்டினோட அதை முடிக்கிறதுனால இதை நம்ம கொஸ்டினாவே கன்சிடர் பண்ணுவோம். So we will read it. When dealing with direct speech that includes a question tag, it's essential to adapt the sentence structure appropriately for indirect speech. So நம்ம என்ன sentence structure adapt பண்ணுவோம், first ஒரு sentence இருக்கு இல்லைங்களா, அந்த sentence structure அப்படியே adapt பண்ணுவோம், question tag நம்ம remove பண்ணிடுவோம். Identify the main statement. So main statement எது, ஸோ ஏதோ ஒன்று கேட்குறேன் அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் டேக் யூஸ் பண்ணுறேன். ஸோ என்ன நான் கேட்குறேன், என்ன நான் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேங்க அப்படிங்கிறதா மெயின் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபோக்கஸ் ஆன் கன்வெர்ட்டிங் த மெயின் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். ஸோ நம்ம இங்கே வந்து மெயின் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸை தான் வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். எந்த ஃபார்மில், கொஸ்டின் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ண போகிறோம், பிகாஸ் இட் எண்ட்ஸ் வித் அ கொஸ்டின் டேக். அதுக்கப்புறம் நாம கொஸ்டின் டேக்கை ஒமிட் பண்ண போகிறோம், பிகாஸ் வி ஆர் கோயிங் டு
state that it is a question. அதுக்கான வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்றதுனால question tag வந்து திருப்பி யூஸ் பண்றது unnecessary. So we will omit the question tag. And we are going to use if or whether. So yes or no questionல இருக்கிற மாதிரி if இல்ல whether யூஸ் பண்ணும் because we don't have a question word over here. So we are going to use if or whether in order to denote that it is a question. So here are some examples. You have finished the report, haven't you? He asked. So அவர் கேக்குறாரு you have finished the report. Haven't you முடிக்கலையா அப்படின்னு கேக்குறாரு. So we will change it to he asked. We will add if. So யாரை பார்த்து கேக்குறாரு, இங்க வந்து யாரு நம்மள அட்ரஸ் பண்ணிட்டு இருக்காங்க, the person who's reporting this speech அவரை பார்த்து கேக்குறதுனால we use I. So I have finished is present perfect. So present perfect இருந்ததுன்னா நம்ம என்னவா மாத்துவோம், past perfect ஆ மாத்துவோம். Present perfect to past perfect. So have finished என்னவா மாறும், had finished ஆ மாறும். So he asked if I had finished the report அப்படியே retain பண்றோம். So that's it. We will omit the question tag. We won't use that. Okay, so very simple. Second sentence, she can join us for dinner, can't she? They wondered. So they wondered அப்படியே நம்ம retain பண்றோம். They wondered and we are adding if to the sentence. They wondered if she, because it's third person singular and the she நம்ம அப்படியே retain பண்றோம். She can என்னவா மாறும், could ஆ மாறும். She could join us for, join us கிடையாது, them ஆ மாறும். So us becomes them. So இதுவுமே third person plural அப்படிங்கறதுனால us நம்ம அப்படியே them ஆ retain பண்றோம். In the object position, they wondered if she could join them for dinner. So அங்க வந்து அது first personல இருக்கு, அது அப்படி நம்ம third person ஆ மாத்துறோம். So this is it. Then he didn't call back, did he? She asked. So இங்க வந்து she asked அப்படியே retain பண்றோம், if add பண்றோம். If he called back. So did அப்படின்னு வந்திருக்கு. This is simple past. அதை வந்து நம்ம past perfect க்கு மாத்துறோம். Simple past to past perfect. So call, did call அப்படிங்கிறது had called அப்படின்னு மாறும். So this is the answer. She asked if he had called back. So next rule is for imperative sentences. So first we have seen rules for interrogative sentences. அது வந்து yes or no question ஆ இருக்கலாம், இல்ல WH question ஆ இருக்கலாம். Then we have seen the rules for converting sentences from direct to indirect speech for question tags. Third, we are going to look at imperative sentences. So what are imperative sentences? So ஏதாவது நம்ம ஒரு ஆர்டர் இல்ல ஒரு கமாண்ட் இல்ல ஒரு ரெக்வஸ்ட் இல்ல அட்வைஸ் இல்ல சஜஷன் கொடுத்தோம்னா அதெல்லாமே வந்து நம்ம imperative sentences சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு கமாண்ட் இருக்கு, க்ளோஸ் த விண்டோ. ரெக்வஸ்ட், ப்ளீஸ் பாஸ் மீ த சால்ட். அட்வைஸ், டேக் யூர் மெடிசன். suggestion, let's go for a walk. So இந்த மாதிரி categories வந்ததுன்னா how are we going to convert them to indirect speech? So first is general rules for converting imperatives to indirect speech. So first என்ன பண்ணணும், நம்ம என்ன imperative அங்க denote பண்றாங்க, whether it is a command இல்ல இது அட்வைஸா இல்ல இது சஜஷனா இல்ல இது ஒரு ரெக்வஸ்டா அப்படிங்கறத பார்த்து நம்ம ரிப்போர்ட்டிங் வேர்ப்ல மாடிஃபிகேஷன் பண்ணோம். யூ நோ வாட் இஸ் அ ரிப்போர்ட்டிங் வேர்ப்? ஃபர்ஸ்ட் டைரக்ட் ஸ்பீச்ல ஃபர்ஸ்ட் வருது இல்லைங்களா சப்ஜெக்டோட, அதுதான் வந்து நம்ம ரிப்போர்ட்டிங் வேர்ப்னு சொல்லுவோம். அந்த ரிப்போர்ட்டிங் வேர்பை நம்ம என்ன நேச்சர் ஆஃப் இம்பரேட்டிவ் ஏத்த மாதிரி ஆர்டர்டா இல்ல ரெக்வெஸ்டட் இல்ல அட்வைஸ் ஆர் சஜஸ்டட் அப்படின்னு மாத்துவோம். நெக்ஸ்ட், டிபிக்கலி யூஸ் த ஃபார்மேட். ஸோ இந்த ஃபார்மேட்டை நம்ம யூஸ் பண்ண போறோம். சப்ஜெக்ட், ரிப்போர்ட்டிங் வேர்ப், ஆப்ஜெக்ட், டூ பிளஸ் இன்ஃபினிட்டிவ் வேர்ப். ஸோ நம்ம வந்து இது டூ இன்ஃபினிட்டிவா மாத்த போறோம் பிகாஸ் வி ஆர் யூசிங் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். நெக்ஸ்ட், ஹேண்ட்லிங் ப்ளீஸ். நம்ம ஆல்ரெடி வந்து வி ஆர் யூசிங் தீஸ் டு சஜஸ்ட் த நேச்சர் ஆஃப் த இம்பரேட்டிவ் அப்படிங்கறதுனால இந்த ப்ளீஸ் அப்படிங்கறத ரிமூவ் பண்ணிடுறோம். ஏன்னா அதுக்கு பதிலாக நம்ம ரெக்வஸ்டட்னு சொல்ல போறோம். ஸோ ரெக்வஸ்டட் இட் செல்ஃப் சேஸ் அவங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. பட் ப்ளீஸ் அப்படின்னு யூஸ் பண்ணா மறுபடியும் அதை ரெக்வஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கறத ரெடண்டன்டா நம்ம சொல்ற மாதிரி இருக்கும்ன்றதுனால we will avoid the word please. Next, we have some examples over here. So the structure here is subject plus reporting verb plus object plus to infinitive. So open the door. This is the verb. This is the object. So நம்ம என்ன பண்றோம்? He யாரோ ஒருத்தங்க சொல்றாங்க. So let's assume he said. ஓகேங்களா? So open the door அப்படின்னு சொல்றது வந்து ஒரு ஆர்டர் அப்படிங்கறதுனால he ordered, he subject. அதுக்கடுத்து என்ன பண்றோம்? ரிப்போர்ட்டிங் verb யூஸ் பண்றோம். This is reporting verb. To infinitive, to என்ன verb யூஸ் பண்றோம்? அந்த verb இங்க யூஸ் பண்றோம். Open, so to infinitive இது. Then object அப்படியே retain பண்றோம். Again, please help me. Please வந்துச்சுன்னா requestedனு போடணும். So he said அப்படின்னு வச்சுக்கோங்க.
So he said. So he requested me. He said to me அப்படின்னு வச்சுக்கோங்களேன். He requested me. So subject இது வந்து reporting verb. Me is the இதுக்கான object. யாருக்கு சொன்னாங்க requested வரதுனால எனக்கு சொல்றாங்க. So requested me, then to infinitive, then object. யாருக்கு help பண்ணனும் அவருக்கு help பண்ணனும். So me becomes him. Take a seat. So இது என்ன பண்றாங்க, that person is inviting this person to take a seat. ஓகேங்களா? So she invited him to take a seat அப்படின்னு மாத்தோம். So the same structure we will follow. So other two sentences, please close the door. Again, please use பண்ணிருக்காங்க. So we should use the word request. So he requested to close the door. Bring me a glass of water. So bring me a glass of water. Please and add பண்ணிருந்தா it's a request. But it generally starts with bring me a glass of water. So it's an order. So suppose she ordered to bring her a glass of water. So sometimes we are given this this verb as ordered. Illa sometimes they will say she said அப்படினா நம்மளே புரிஞ்சிக்கிட்டு we will have to write ordered. So she ordered to bring her a glass of water. So a glass of water அப்படிங்கிறது டோட்டலா நம்ம வந்து ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கணும். So she ordered to bring whom? Bring her. So bringக்கு பக்கத்துல me இருக்கறதால அந்த me-ய வந்து நம்ம her-ஆ மாத்துறோம். So she ordered to bring her a glass of water அப்படினு we are retaining the same structure. So இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு. bring a glass of water வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட், bring me அப்படிங்கிறது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம அப்படியே ரீடைன் பண்றோம் இந்த இன்டைரக்ட் ஸ்பீச். ஸோ நெக்ஸ்ட் இஸ் கன்வர்ஷன் ரூல்ஸ் ஃபார் நெகட்டிவ் இம்பரேட்டிவ். ஸோ நெகட்டிவ் இம்பரேட்டிவ்ஸ்னா என்ன, டோன்ட் டூ தட் அப்படின்னு சொல்லி இதை பண்ணாத அப்படின்னு சொல்ற மாதிரி we use negations in the imperative sentences. So அதுதான் வந்து நம்ம நெகட்டிவ் இம்பரேட்டிவ்ஸ் சொல்லுவோம். So if we are given negative imperatives, how are you going to convert them to indirect speech? So first பாத்தீங்கன்னா நெகட்டிவ் இம்பரேட்டிவோட ஸ்ட்ரக்சர் கன்வர்ஷனுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் பிளஸ் forbid, forbade or forbidden. ஸோ இது வந்து வேர்போட பேஸ் ஃபார்ம், இது வேர்போட பாஸ்ட் ஃபார்ம், இது வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் பிளஸ் ஆப்ஜெக்ட் பிளஸ் டு இன்ஃபினிட்டிவ். கிட்டத்தட்ட அதே ஸ்ட்ரக்சர் தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். பிகாஸ் ஆனா ஒரே ஒரு சேஞ்ச் என்ன, forbid மட்டும் யூஸ் பண்ண போறோம். அங்க வந்து requested, suggested அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து forbid, forbade அப்படின்னு யூஸ் பண்ண போறோம் கமாண்டட்க்கு பதிலா. ஸோ டோன்ட் வேஸ்ட் வாட்டர் and we are going to negate this. not to யூஸ் பண்ண போறது இல்ல, அதுக்கு பதிலா நம்ம forbid அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிடுறோம். forbid அப்படினால இதை செய்ய வேண்டாம்னு சொல்றாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ don't waste water. ஸோ don't waste water வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு, நம்ம சிம்பிள் பாஸ்ட்க்கு மாத்த போறோம். ஸோ verb 1ல இருந்து verb 2க்கு போறோம். ஸோ he forbade me to waste water. ஸோ not இங்க நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா, இது நம்ம வேற எப்படியும் எழுதலாம். He told me not to waste water. So if you want to use that negation, we can change it to he told me not to waste water. So இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா general imperative sentencesக்கான ஸ்ட்ரக்சரை நம்ம அப்படியே இங்க ரீடைன் பண்ணலாம். So next sentence, don't be late again. So she forbade me to be late again. So again இது வந்து simple present tense இருக்கு, இது நம்ம pastல மாத்துறோம். இல்லனா we can write it as she told me not to be late again. Then do not touch my computer. So most of the imperative sentences will be in simple present tense. So he forbade me to touch his computer. Illa he instructed me not to touch his computer. Next, sila time vandu we will use do for emphasis. Do remember to call me அப்படின்னா we are emphasizing the fact that he or she has to remember பண்ணி கால் பண்ணும் அப்படின்னு சொல்லி. ஸோ எம்பசிஸ்க்காக நம்ம do யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பிளஸ் ரிப்போர்ட்டிங் verb அண்ட் அதோட நம்ம எது அதுக்கு ஆப்டான ஒரு எந்த டென்ஸ்ல எந்த டோன்ல அதை சொல்லியிருக்காங்கன்ற அந்த ஆப்டான டோனை நம்ம கண்டுபிடிக்கணும். வெதர் இட் இஸ் கொஸ்டின், இதை கேட்கறாங்க இதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கறாங்களா, ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி இருக்குன்னா ஆஸ்ட், இல்ல அர்ஜ் பண்றாங்களா, இல்ல கண்டிப்பா நீ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்களா, இல்ல அட்வைஸ் பண்றாங்களா. ஸோ விச் எவர் யூ திங்க் இஸ் தி ஆப்ட் verb, reporting verb for it, you have to choose it. Then object plus infinitive. ஓகேங்களா, ஸோ do remember to call me அப்படியே நம்ம என்ன பண்றோம், he reminded me to call him. Do pay the bill on time, he asked me to pay the bill on time. Do try to arrive early, she encouraged me to try to arrive early. So do வந்து நம்ம இங்க இருந்து ரிமூவ் பண்ணிடுவோம் and we will just use the infinitive. ஸோ நெக்ஸ்ட் ரூல் பாத்துங்க, சம்டைம்ஸ் வந்து டூ வந்து நம்ம மெயின் வேர்பா யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி எம்பசிஸ்க்காக யூஸ் பண்ணோம், பட் சம்டைம்ஸ் வி யூஸ் இட் ஆஸ் தி மெயின் வேர்ப். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்,
do this work she said அப்படின்னா she asked me to do that work அப்படியே நம்ம வந்து எழுதுறோம் அந்த do retain பண்றோம் because it is the main verb in this sentence, whereas in the previous sentences do is not the main verb, it is used for the sake of emphasis. ஓகேங்களா? So do your homework, he instructed me to do my homework. Do the dishes before you leave, so she said. So it's a request, so we can just write it as she requested me to do the dishes before I left. So before you leave, before I left. So leave is in the simple present tense, இத வந்து past tense ல மாத்துறோம். So இத யார்கிட்ட சொல்றாங்க, என்கிட்ட சொல்றாங்க அப்படிங்கறதுனால you becomes I in the reported speech. So next rule is converting rules for let imperative. So imperative sentences நம்ம வந்து let யூஸ் பண்ணி imperative sentences எழுதும்போது how are we going to convert them to indirect speech அப்படின்னு பார்ப்போம். So first we are going to choose appropriate reporting verbs, suggested, proposed, அதுக்கு சிமிலரான verbs choose பண்ண போறோம். Then we are going to use the structure. So subject plus reporting verb plus that. So we are going to use if there is a let in the imperative, we are going to use that. Okay, இதுக்கு முன்னாடி that use பண்ணல, we just used to infinitive. Then subject should plus base form of the verb. So let அப்படின்னு சொன்னாலே there is some kind of compulsion அங்க இருக்கிறதுனால நம்ம should use பண்றோம். ஓகேங்களா? So subject plus reporting verb plus that plus again subject plus should plus base form of the verb. So இப்போ நம்ம இந்த சென்டென்ஸ்ல ரிப்போர்ட்டட் சென்டென்ஸ்ல இருக்க லெட்டை எடுத்துருவோம், அதுக்காக தான் நம்ம இங்க should இம்போஸ் பண்றோம். So let's help the victims of the earthquake in Nepal அப்படின்னு சொன்னா he suggested, so it's a suggestion, நம்ம எல்லாரும் போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. So he suggested that, we are adding that, they யாரு, let's help the victims of the earthquake. So யாரு சொல்றாங்க, he tells it to the group of people. So he says and there is a we. So let's அப்படின்னு சொன்னாலே ஒன்னு I mean let us அப்படின்னு சொன்னாலே let plus us அப்படிங்கறதுனால we consider it as we. So he suggested that we becomes they. First person plural becomes third person plural. So we becomes they. So should அப்படிங்கறத add பண்றோம் auxiliary verb, அதுக்கப்புறம் இந்த main verb add பண்றோம், help which is in the base form அது அப்படியே base formல retain பண்றோம். Then object, the victims of the earthquake. So he suggested that they should help the victims of the earthquake in Nepal. Again the next sentence, let him join our team, she said. So she said, so it is a proposal அப்படிங்கறதுனால I mean அவங்க சொல்றாங்க that it is a proposal, அவன் join பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. So she proposed that யூஸ் பண்றோம், he வந்து let plus him. So he third person singular அப்படி வந்துச்சுன்னா நம்ம அந்த singular வந்து அப்படியே retain பண்ணுவோம் இந்த indirect speech, that he should join their team. So our team என்னவா மாறிடுது, their team மாறிடுது, because இங்க ரிப்போர்ட் பண்ற பர்சன் வந்து இவங்களோட ஒருத்தர் கிடையாது. ஸோ அவருக்கு அவங்க எல்லாருமே வந்து தேர்ட் பர்சன் ப்ளூரல் தான். ஸோ ஷீ ப்ரொபோஸ்ட் தட் ஹீ ஷுட் ஜாயின் தேர் டீம் அப்படிங்கிறத இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், லெட்ஸ் நாட் ஃபர்கெட் டு பிரிங் த கிஃப்ட்ஸ், ஹீ செட். ஸோ இட் இஸ் அ சஜஷன். ஸோ ஹீ சஜஸ்டட் தட் தே ஷுட், இங்க நாட் இருக்கிறதுனால ஸோ திஸ் இஸ் லெட் அஸ். ஓகேங்களா? ஸோ வி யூஸ் வி. ஸோ திஸ் இஸ் வி அப்படிங்கிறதுனால first person plural இங்க என்னவா மாறும், தேயா மாறிடும். So he suggested that they should use பண்றோம், not அது அப்படியே யூஸ் பண்றோம் because it is a negative sentence. So let us not forget to bring the gifts. So நம்ம இதை மறக்க கூடாது. So it is almost like forbidding, but நாம இங்க வந்து let யூஸ் பண்றதுனால நம்ம அந்த negation அப்படியே யூஸ் பண்றோம். So he suggested that they should not forget to bring the gifts. So இங்க நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா இது வந்து to infinitive indirect speechல மாத்தும் போது we won't back shift the tense. ஓகேங்களா? So next let's start the meeting, the manager said. So the manager suggested that they should start the meeting, or it should be starting the meeting, suggested to start the meeting அப்படியே வச்சுக்கலாம், or we can write it as the manager suggested that they should start the meeting. So இப்போ உங்களுக்கு ஆப்ஷன்ல வந்து வேற எதுவுமே கரெக்டா இல்ல, பட் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா you can choose this option. Otherwise if you're converting the sentence you can use this format, this structure. So next rule is
ஸோ லெட் யூஸ் பண்ணி ஏதோ ஒரு டிசைரை சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி எல்லாமே சஜஷன் தான் இருந்துச்சு. பட் இங்க வந்து ஒரு டிசைரை சொல்ல வராங்க அப்படின்னா என்ன பண்ணோம் நம்ம, இன்ஸ்டெட் ஆஃப் சஜஸ்டட் வி யூஸ் wished. ஸோ சப்ஜெக்ட் பிளஸ் wished பிளஸ் that பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் should பிளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் தி verb. மற்றபடி எல்லா ஸ்ட்ரக்சரும் நம்ம அப்படியே தான் ஃபாலோ பண்ண போறோம். ஸோ லெட் மீ ஸ்டே ஹியர் ஃபார் டுடே. ஸோ இட்ஸ் அ விஷ், நான் இங்க தங்கிக்கிறேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்றது இட்ஸ் அ விஷ் அப்படிங்கறதுனால, ஸோ he wished that he should stay there. ஸோ here becomes there. Today அப்படிங்கிறது that day-வா மாறிடுச்சு. So he wished that he should stay there for that day. Again, let's go for a walk in the park. So wished that, so she wished that us அப்படிங்கிறது இங்க என்னவா மாறிடுச்சு, we. So she அப்படிங்கிறவங்களும் என்ன இதுல ஒருத்தங்க அப்படிங்கிறதுனால அவங்க எல்லாரும் சேர்ந்து போக போறாங்க. So she wished that we should go for a walk in the park. So let's assume இத சொல்றவங்களும் வந்துட்டு இதுல ஒருத்தங்க அப்படின்னு அசியூம் பண்ணும்போது it becomes we. இல்ல நான் ரிப்போர்ட் பண்றேன் I am not one among them அப்படின்னா they. We will use they. So she wished that we should go. So should ஓட base form of the verb. So rest of the sentence நம்ம அப்படியே எழுதுறோம். So she wished that we should go for a walk in the park. So next sentence, sorry, next rule. ஸோ லெட்டை வந்து ஒரு பெர்மிஷன் சீக்கிங் இம்பரேட்டிவா யூஸ் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெக்வஸ்டட் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். ஸோ மற்றபடி இந்த இதை வந்து அப்படி ஆல்மோஸ்ட் சேம். ஸோ ஷி ரெக்வஸ்டட் ஷுட் யூஸ் பண்ண மாட்டோம் பிகாஸ் இட் இஸ் அ ரெக்வஸ்ட். சப்ஜெக்ட் பிளஸ் ரெக்வஸ்டட், ரிப்போர்ட்டிங் வேர்ப் ரெக்வஸ்டடா இருக்கும், பிளஸ் ஆப்ஜெக்ட். யாரை வந்து ரெக்வஸ்ட் பண்ணாங்க, ஆப்ஜெக்ட் டு பேஸ் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப். ஸோ லெட்ஸ் டேக் அ பிரேக். ஸோ லெட்ஸ் டேக் அ பிரேக்ல வந்து லெட் அஸ் டேக் அப்படிங்கிறது வேர்பு, என்ன பண்ணணும் பிரேக் அப்படிங்கிறது இங்க ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னா. ஸோ நம்ம என்ன ஸ்ட்ரக்சர் பார்த்திருக்கோம், she requested her colleague. So she requested whom, her colleague. So object to plus base form of the verb to take. So இந்த verb-க்கான ஒரு ஆப்ஜெக்ட் வந்து a break அப்படிங்கறதுனால இது அப்படியே நம்ம ரீடைன் பண்றோம். So she requested whom. So subject verb இந்த ஆப்ஜெக்ட் நம்ம இங்க ரீடைன் பண்றோம் plus to infinitive 2 plus base form of the verb, அதுக்கப்புறம் a break அப்படியே ரீடைன் பண்றோம். So conversion rules for imperatives with question set. So இதுக்கு முன்னாடி imperatives ஜெனரலா நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணோம்னு பார்த்தோம். imperatives-ல வந்து நாட் இருந்துச்சுன்னா நம்ம அதை எப்படி கன்வெர்ட் பண்ணோம்னு பார்த்தோம். லெட்ல ஸ்டார்ட் ஆகுற imperatives எப்படி இன்டைரக்ட் ஸ்பீச்ல கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் லெட்ல ஸ்டார்ட் ஆகியே வந்து ஒரு விஷ் நம்ம சொன்னோம் அப்படின்னா அதை எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் சொன்னா லெட்ல ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரெக்வஸ்டா இருந்தது அதை எப்படி கன்வெர்ட் பண்ணோம், தோஸ் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் இன்டு இன்டைரக்ட் ஸ்பீச் பார்த்தோம். ஸோ அதுக்கடுத்து நம்ம லாஸ்டா பார்க்க போறது வந்து இம்பரேட்டிவ்ஸ் வித் கொஸ்டின் டாக்ஸ். ஸோ இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்லேயே நம்ம கொஸ்டின் டாக்ஸ் இருந்தா அதை எப்படி கன்வெர்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் வந்து சேம் ரிப்போர்ட்டிங் வேர்ப் ஆஸ் பர் ரெகுலர் இம்பரேட்டிவ். ஸோ ரெகுலர் இம்பரேட்டிவ் எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம் அதே மாதிரியான ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ண போறோம், followed by the object and the requested action. பட் நம்ம என்ன பண்ண போறோம், கொஸ்டின் டேகை ரிமூவ் பண்ண போறோம். ஏற்கனவே இருக்க கொஸ்டின் டேக் ரூலை வந்து அப்படியே ஃபாலோ பண்ண போறோம். ஸோ ப்ளீஸ் பாஸ் மீ த சால்ட் வில் யூ என்ன பண்ண போறோம். ஸோ இது வந்து ஒரு ரெக்வெஸ்ட் அப்படிங்கறதுனால we will use the reporting verb requested. ஸோ she requested, யாரை ரெக்வெஸ்ட் பண்றாங்க, you. ஸோ you வந்து இங்க நம்ம ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற பர்சன் அப்படின்னு அசியூம் பண்ணிப்போம். ஸோ she requested whom, she requested me. ஸோ இங்கதான் வந்து இந்த கொஸ்டின் டேக்ல இருக்கிற சப்ஜெக்ட் வந்து இங்க இருக்காங்க, இங்க வராங்க. ஸோ அதுக்கு அடுத்து என்ன அதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டு பக்கத்துல பேஸ் ஃபார்ம் ஆஃப் தி verb. ஸோ டு பாஸ் ஹர் வாட் த புக், இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே நம்ம எழுதுறோம். டு பாஸ் மீ த புக். ஸோ ப்ளீஸ் பாஸ் மீ த புக் ஷீ செட்ல இந்த ஷீ தான் வந்து திஸ் மீ அப்படிங்கறதுனால யாருக்கு அந்த புக்கை பாஸ் பண்ணோம், ஹர். ஸோ ஷீ ரெக்வெஸ்டட் மீ டு பாஸ் ஹர் த புக் இஸ் தி ஆன்சர். Conversion rules for exclamatory sentences. So far we have seen interrogative sentences, question tags, then imperative. So last நம்ம பார்க்க வரது வந்து exclamatory sentences. So exclamatory sentences வந்து reporting verb நம்ம எப்படி imperative sentencesக்கு ஆப்டான மூடுக்கு ஏத்த மாதிரி டோனுக்கு ஏத்த மாதிரி verbs பார்த்தோமோ இங்கேயும் வந்து we will look at all those. ஓகேங்களா. ஸோ இங்க வந்து எங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்க, என்ன மாதிரியான exclamatory word யூஸ் பண்றாங்க. ஸோ ஹுரே அப்படின்னு சொன்னா ஒரு ஹாப்பினஸை குறிக்குது, அலாஸ் அப்படின்னு சொன்னா தெர் இஸ் சம்திங், ஏதோ ஒரு சேட்னஸை குறிக்குது அப்படிங்கறதுனால எக்ஸ்கிளைம்ட் வித் ஜாய் இல்ல எக்ஸ்கிளைம்ட் வித் சாரோ, எக்ஸ்கிளைம்ட் வித் வண்டர் அப்படிங்கிற மாதிரி கரெக்டான ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் த எமோஷன் எக்ஸ்போஸ்ட். ஓகேங்களா.
ஸோ நெக்ஸ்ட் என்ன ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ண போறோம்? சப்ஜெக்ட் பிளஸ் ரிப்போர்ட்டிங் வேர்ப் பிளஸ் தட் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப் ஃப்ரேஸ். ஸோ ஹுரே வி ஒன் த மேட்ச். இது எப்படி மாத்த போறோம்? ஒன் வந்து சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு, அதனால பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு மாத்திரம் had one அப்படின்னு. ஸோ he exclaimed with joy that we becomes they, one becomes had one, the match. ஸோ பேசிக் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை அப்படியே ரீடைன் பண்றோம். எக்ஸ்கிளைம்ட மட்டும் இங்க யூஸ் பண்றோம். அண்ட் எக்ஸ்கிளைம்டோட எந்த மாதிரியான எமோஷன் அவங்க வந்து எமிட் பண்றாங்க, எந்த மாதிரி எமோஷனை கொடுக்குறாங்க அப்படிங்கறத we will use. So alas I failed the test, she exclaimed. So she exclaimed with sorrow that she had failed the test. So failed அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு, ஸோ அதை வந்து நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட்க்கு மாத்துவோம். ஸோ அதர் எக்ஸாம்பிள்ஸ், he exclaimed oh dear what a surprise. So he exclaimed with wonder. So ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து he is surprised அப்படிங்கறதுனால he exclaimed with wonder at the surprise அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் வேர்பெல்லாம் இல்லாதனால at the surprise ஓட முடிச்சிடுறோம். oh dear எல்லாம் we get in this, he exclaimed with wonder அப்படின்ல. So she said what a beautiful painting. So இதுல பாத்தீங்கன்னா வந்து verb இருக்கு, what a beautiful painting. So she exclaimed that it was a beautiful painting. So எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா வந்து verb வந்து சிம்பிள் present continuous மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ சிம்பிள் present tense மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இங்க is இருக்கிறதா நினைச்சுக்கோங்க. what kind of a beautiful painting is this அப்படின்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னு நினைச்சுக்கீங்கன்னா சிம்பிள் present tense. ஸோ அதனால நான் இங்க வந்து past யூஸ் பண்றேன். So she exclaimed that it was a beautiful painting. Let's go for a picnic, they exclaimed. So they exclaimed that they should go for a picnic. So இங்க பாத்தீங்கன்னா let's யூஸ் பண்ணிருக்காங்க. It's an imperative with let. ஓகேங்களா? ஸோ இது வந்து எக்ஸ்கிளமேஷனும் இருக்கு, பட் அட் த சேம் டைம் இட் இஸ் அன் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கறதுனால they exclaimed that அதுக்கான ஸ்ட்ரக்சர்ல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? should யூஸ் பண்ணுவோம். So they exclaimed that they should அப்புறம் base form of the verb go அப்படியே யூஸ் பண்ணிருக்கோம் for a picnic. Then congratulations on your promotion, they exclaimed. So they exclaimed congratulations on his promotion. Then what a mess you have made. So have made அப்படிங்கிறது present perfect, அதை வந்து past perfectக்கு மாத்த போறோம். He exclaimed what a mess she had made. ஸோ இங்க வந்து இங்க அவர் பேசிட்டு இருக்கிறது வந்து ஒரு லேடி கிட்ட அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்க யூவை வந்து ஷீன்னு வச்சுக்கோங்க. ஸோ யூன்னு வந்து ஒரு லேடியை பார்த்து சொல்றது. ஸோ இட் இஸ் ஷீ. ஸோ he explained what a mess she have made கிடையாது, has. She had made because we are changing it from present perfect to past perfect. So next, conversion rules for addressing words. So addressing words வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ addressed, called, இல்ல asked respectfully அப்படின்னு சொல்லி அட்ரஸ் மட்டும் பண்றாங்கன்னா அது எந்த மாதிரி அட்ரஸ் பண்றாங்கன்னு சொல்லி அதுக்கான ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸ் நம்ம கரெக்டா சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க. சப்ஜெக்ட் பிளஸ் ரிப்போர்ட்டிங் வேர்ப் பிளஸ் ஆப்ஜெக்ட் பிளஸ் அட்ரஸிங் வேர்ப்ஸ் என்னெல்லாம் இருக்கு அட்ரஸிங் வேர்ட்ஸோ எது அப்ரோப்ரியேட்டடான அட்ரஸிங் வேர்டோ அதை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்டைரக்ட் கொஸ்டினையோ இல்லை இன்டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டையோ நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஏன் அதை பண்றோம் அப்படின்னா we are retaining the tone and connection. ஸோ ஆல்ரெடி இருக்கிற டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கிற டோனையும் கனெக்ஷனையும் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக ரீஎஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக we are using this. ஓகேங்க. The president said to the people, my dear countrymen, we have to show unity in this hour of war. So இத பாத்தீங்கன்னா the president is addressing a group of a mass of ஒரு மாஸையே அட்ரஸ் பண்றாரு, ஒரு group of people அட்ரஸ் பண்றாரு அப்படிங்கறதுனால it is address. So my dear community. So இது எப்படி நம்ம மாத்தலாம்? செட்க்கு பதிலா we can make it the president addressed his people. எப்படி கூப்பிடுறாரு? has his dear countrymen. So இது அப்படியே நம்ம இப்படி மாத்துறோம். The president addressed his people, the people வந்து his people as his dear countrymen and said. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்றோம்? அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டையே ஆட் பண்றோம். So we are adding the statement after that. We have to show unity in this hour of war. So statement எப்படி நம்ம மாத்துவோம்? said that we அப்படிங்கிறது அவங்க எல்லாரையும். So we becomes third person plural. They have to என்னவா மாறும்? had to. க்கு அப்புறம் வர base form of the verb அப்படியே தான் இருக்கும். They had to show unity in this hour of war கிடையாது. this வந்து we will change it to that hour of war. So we will show unity in had to show unity in that hour of war. So next பாத்தீங்கன்னா Kavya said, Vimal, you fool, you do such silly things. ஓகேங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா காவியா என்ன சொல்றாங்க? விமலை பார்த்து யூ ஃபூல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ காவியா கால்ட் விமல் அ ஃபூல் அண்ட் செட். ஸோ இதை வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்டா எழுதுறோம். அண்ட் செட் தட்
you do. So do is present simple. So அதை பாஸ்டா மாத்திரம், சிம்பிள் பாஸ்டா, சாரி சிம்பிள் present இருக்கிறத சிம்பிள் பாஸ்டா மாத்திரம். said that he, so you அப்படிங்கிறது யாரு இங்க விமல், so he do becomes did such silly things, அதை அப்படியே ரீடைன் பண்ணுறோம். so next example, Ravi said madam can I use your phone to make an urgent call. so இது வந்து ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி இருக்கு. so ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அவர் கேட்கிறாரு அப்படிங்கறதுனால Ravi asked her respectfully. so madam மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. so that third person singular, this is a feminine gender. so Ravi asked her respectfully if, so இது வந்து ஒரு yes or no question அப்படிங்கறதுனால if போட ஸ்டார்ட் பண்றோம். if I யாரு இங்க ரவி, so he can வந்து could மாறுது. if he could use your phoneங்கிறது her phone to make an urgent call, அப்படியே ரீடைன் பண்றோம், question mark எடுத்துடுறோம். she said dear child when will you finish your work. okay இங்க வந்து she asked her child, so அவங்களோட child கிட்ட தான் கேக்குறாங்க affectionately. so dear child அப்படின்னு சொல்றதால affectionately அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்றோம். when he would finish his work. so when will you finish his work, will மட்டும் நம்ம would change பண்றோம் as per the rule that we have learnt yesterday. so she asked her child affectionately when he would finish his work. so some more rules. so we have 2 more rules. with that we are closing today's session. so first பாத்தீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருந்துச்சுன்னா டைம் கிளாஸ் வச்சு யூஸ் பண்றாங்க, when அப்படிங்கிற டைம் கிளாஸ் வச்சு யூஸ் பண்றாங்க அப்படின்னா நம்ம அந்த டென்ஸ்ல எந்த சேஞ்சும் பண்ணாம அதை அப்படியே ரீடைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. so she said when they were sleeping we were watching a movie. so இது நம்ம என்ன பண்றோம், she said அப்படியே எழுதுறோம், we are adding that when they were sleeping we were watching a movie. so எந்த சேஞ்சஸ்மே டென்ஸ்ல பண்ணல. they said as we were driving it started raining. so they said as வீங்கிறது தேவா மாறுது, as they were driving it started raining. so if it is in the past continuous tense and we are using a time clause there we don't back shift the tense. next same kind of rule, past infinitive பேசிட்டு இருக்கோம், ரெண்டுமே past continuous கிடையாது, ஒன்னு past continuousல இருக்கு, ஒன்னு வந்து past infinitive இருக்கு அப்படின்னு பொழுது அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், டைம் கிளாஸோட யூஸ் பண்ணும்போது அங்கேயுமே வந்து டென்ஸ்ல எந்த சேஞ்சுமே பண்ண மாட்டோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் she said when the bell rang. so at some moment in the past, okay we don't know which moment. so when the bell rang அந்த momentல he was already leaving அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. so it is, we are not definite about which moment it is, but it is some moment in the past when the bell rang he was already leaving. so நம்ம எப்படி மாத்துவோம், she said that when the bell rang he was already leaving. so we are only adding that, we are removing the question, we are removing the quotation mark. next they said when I arrived she was reading a book. again இது வந்து ஒரு infinitive in the past. they said that when I arrived she was reading a book. he said when she called I was working on a project. he said that when she called he was working on a project. so they said, so they வந்து நம்ம இங்க he அப்படின்னு மாத்தோம்னு வெச்சுக்கோங்க. he said when I arrived she was reading a book. so he said that when he arrived she was reading a book. so we will change it according to the indirect speech rule தான். so நம்ம வந்து ரிப்போர்ட்டிங் verb அப்படியே எழுதுவோம், then that add பண்ணுவோம், quotation marks remove பண்றோம், இந்த changes எல்லாமே நம்ம பண்றோம். time and place குறிக்கிற verbs அதாவது words இருந்துச்சுன்னா அதுல changes பண்ணுவோம். but only thing is we don't change the tense of the sentence, we don't back shift the tense of the sentence is the rule. so with that we have come to the end of today's session. so இன்னைக்கு செஷன்ல வந்து நம்ம நேத்து செஷனோட question and answer, tea time treat ஓட question and answers பார்த்தோம், and we have looked at how we convert sentences or interrogative sentences, imperative sentences and exclamatory sentences into indirect speech. so அதோட rules and examples பார்த்தோம். so prepare those rules, daily வந்து அதை நல்லா practice பண்ணிட்டே இருங்க. take some more questions இல்ல நிறைய examples எடுத்து அதை convert பண்ண try பண்ணுங்க into indirect speech. so with that I end today's session. thank you. we will meet in the evening in tea time treat session.